அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் சிறப்பாகவே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் சும்மா சூப்பராக களை கட்டியிருக்கோங்க. பட் இங்கே ஆனால் அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளா வீட்டில் பொங்கி நம்மளா சாப்பிட்டுக்க வேண்டியதான். பட் ஆனால் அதையுமே கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்து தான் நம்ம பசங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அப்படியே பொங்கல் அப்படிங்கிற ஒன்றே வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இல்லாத மாதிரியே ஆகி போயிடும். அதனாலேயே மோஸ்ட்லி எந்த ஃபெஸ்டிவல் வந்து மோஸ்ட்லி இந்த பசங்களுக்காகவே செஞ்சிடுறது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை, பூரி, அப்புறம் வந்து குருமா. அப்புறம் இன்னைக்கு மெயின் ஹீரோ யார்? நம்ம சக்கரை பொங்கலையும் வச்சு விட்டாச்சு. நேற்றே பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பூ, வேப்பிலை அந்த எல்லாமே வாங்கி செட்டாக வச்சு வச்சிட்டேங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே பூ மட்டும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு என்னமோ காலையிலேயே சாமி கும்பிட்டுருந்தேங்க. ஈவினிங் கும்பிடலாம், கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னமோ காலையில் கும்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வேறு போகணும் இல்லையா? ஸோ அவசரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, பாக்ஸ் எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லைங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் போய் வடையும் சக்கரை பொங்கலையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.